ஓம் சாந்தி. இன்றைய முரளி 22 நவம்பர் 2025. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இப்போது தேவ டைனாஸ்டி ஸ்தாபனையாகி கொண்டு இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் சொல்லுங்கள். எப்போது விகாரமற்ற உலகம் இருக்குமோ அப்போது மற்ற எல்லாம் அழிந்துவிடும். கேள்வி: ராவணனின் சாபம் எப்போது கிடைக்கும்? சபிக்கப்பட்டதின் அடையாளம் என்ன? பதில்: எப்போது நீங்கள் தேக அபிமானி ஆவீர்களோ அப்போது ராவணனின் சாபம் கிடைக்கும். சபிக்கப்பட்ட ஆத்மாக்கள் ஏழைகளாக விகாரிகளாக மாறிக்கொண்டே போவார்கள், கீழே இறங்குவார்கள். இப்போது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு ஆத்ம அபிமானியாக வேண்டும். உங்கள் பார்வையும் உணர்வையும் தூய்மையாக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு 84 பிறவிகளின் கதையை சொல்கிறார். எல்லோரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்களே முதலில் சத்தியுக ஆரம்பத்தில் பூஜைக்குரிய தேவி தேவர்களாக இருந்தீர்கள். பாரதத்தில் முதலில் பூஜைக்குரிய தேவி தேவர் தர்மம் ராஜ்யமே இருந்தது. லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. எனவே நிச்சயம் டைனாஸ்டி இருந்திருக்கும். அரசகுல நண்பர்களும் உறவினர்களும் இருந்து இருப்பார்கள், பிரஜைகளும் இருந்திருப்பார்கள். இது ஒரு கதையைப் போல இருக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்பும் இவர்களின் ராஜ்யம் இருந்தது. இதை நினைவிற்கு கொண்டு வருகிறீர்கள். பாரதத்தில் ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது. இதை எல்லையற்ற தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அவரையே ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். எந்த விஷயத்தின் ஞானம்? அவர் அனைவருடைய உள்ளத்தையும் கர்ம விகர்மத்தையும் அறிபவர் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதன் பாகம் கிடைத்திருக்கிறது என்பதை இப்போது தந்தை புரிய வைக்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் தமது பரந்தாமத்தில் இருக்கின்றன. அவற்றுக்குள் முழு பாகமும் நிறைந்து இருக்கின்றது. கர்ம சேத்திரத்திற்கு சென்று தமது பாகத்தை நடிக்க ரெடியாக அமர்ந்திருக்கின்றன. ஆத்மாக்கள் நாமே அனைத்தையும் செய்கிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது புளிப்பு, இது உவர்ப்பு என ஆத்மாவே சொல்கிறது. நாம் இப்போது விகாரிகள், பாவ ஆத்மாக்கள். நம்மிடம் அசுர சுபாவம் இருக்கிறது என்பதை ஆத்மாவே புரிந்து கொள்கிறது. ஆத்மாவே இங்கே கர்மசேத்திரத்தில் சரீரத்தை பெற்று முழு பாகத்தையும் நடிக்கிறது. எனவே ஆத்மா நானே அனைத்தையும் செய்கிறேன் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இப்போது தந்தையை சந்திக்கிறோம். பிறகு 5000 வருடங்கள் கழித்து சந்திப்போம். பூஜைக்கு உரியவர்களாகவும் பூசாரிகளாகவும் தூய்மையாகவும் அழுக்காகவும் மாறி வந்தோம் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். பூஜைக்கு உரியவர்கள் இருக்கும் பொழுது பதித்தமாக யாரும் இருக்க முடியாது. எப்பொழுது பூஜாரிகளாக இருப்பார்களோ அப்போது தூய்மையாக யாரும் இருக்க முடியாது. பாவன பூஜைக்கு உரியவர்களே சத்தியுகத்தில் இருப்பார்கள். எப்போது துவாபர யுகத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுமோ அப்போது அனைவரும் பதித்த பூஜாரிகள் ஆகிறார்கள். சங்கராச்சாரியரும் எனது பூஜாரிகளாக இருப்பதை பாருங்கள் என சிவபாபா சொல்கிறார். என்னை பூஜிக்கிறார்கள் தானே. சிவனின் சிலை சிலரிடம் வைரத்திலும் சிலரிடம் தங்கத்திலும் சிலரிடம் வெள்ளியிலும் இருக்கிறது. இப்போது யார் பூஜை செய்வாரோ அந்த பூஜாரியை பூஜைக்குரியவர் என்று சொல்ல முடியாது. முழு உலகிலும் இந்த நேரம் பூஜைக்குரியவர் ஒருவர் கூட இருக்க முடியாது. பூஜைக்குரியவர் பவித்திரமாக இருப்பார், பிறகு அப்பவித்திரமாக மாறுவார். பவித்திரமானவர்கள் புது உலகில் இருப்பார்கள். பவித்திரமானவர்களே பூஜைக்கப்படுகிறார்கள். அப்படி குமாரி பவித்திரமாக இருக்கும் பொழுது பூஜைக்கு தகுந்தவராக இருக்கிறார். அப்பவித்திரமாகும் போது அனைவருக்கு முன்பும் வணங்க வேண்டி இருக்கிறது. பூஜை செய்வதற்கு எத்தனை பொருட்கள் இருக்கின்றன. எங்காவது கண்காட்சி, மியூசியம் போன்றவற்றை திறந்தால் மேலே திரிமூர்த்தி சிவா என அவசியம் எழுத வேண்டும். கீழே இந்த லட்சுமி நாராயணரின் சித்திரம் குறிக்கோளாக இருக்கிறது. நாம் இந்த பூஜைக்குரிய தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். அங்கே வேறு எந்த தர்மமும் இருக்காது என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். கண்காட்சியில் சொற்பொழிவாற்ற முடியாது. புரிய வைப்பதற்கு வேற ஏற்பாடு செய்ய வேண்டும். பாரதவாசிகள் நமக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறார்கள் என்பதே முக்கிய விஷயம். நாம் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த தேவ டைனாஸ்டி இருந்தது, இப்போது இல்லை. மீண்டும் இதன் ஸ்தாபனை நடக்கிறது. மற்ற எல்லாம் அழிந்துவிடும். சத்தியுகத்தில் எப்போது இந்த ஒரு தர்மம் இருந்ததோ அப்போது அநேக தர்மங்கள் இருக்கவில்லை. இப்போது இந்த அநேக தர்மங்கள் ஒன்று சேர்வது நடக்க முடியாத காரியம். அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வருகிறார்கள். பிறகு விருத்தி ஏற்படுகிறது. முதலாவது ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மம் காணாமல் போய்விட்டது. தன்னை தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர் என்று சொல்லிக்கொள்ளும் ஒருவர் கூட இப்போது இல்லை. இதை விகார உலகம் என்று சொல்கிறார்கள்.
சிவபாபா விகாரமற்ற உலகை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் என நீங்கள் சொல்ல முடியும். நாங்கள் பிரஜா பிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிரம்மகுமார் குமாரிகள். முதலில் நாங்கள் சகோதரர்கள், பிறகு படைப்பு ஏற்படும் பொழுது நிச்சயம் சகோதர சகோதரிகளாவோம். பாபா நாங்கள் உங்கள் குழந்தைகள் என எல்லோரும் சொல்வதால் சகோதர சகோதரிகளுக்கு கிரிமினல் பார்வை இருக்க முடியாது. இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக வேண்டும், அப்போதே பவித்திர உலகின் எஜமானராக முடியும். ஒரு தந்தையே முக்தி ஜீவன் முக்தியின் வள்ளலாக இருப்பது உங்களுக்கு தெரியும். பழைய உலகம் மாறி நிச்சயம் புது உலகம் படைக்கப்பட வேண்டும். அதை பகவானே செய்வார். இப்பொழுது அவர் புது உலகை எப்படி படைக்கிறார் என்பதை குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இப்போது பழைய உலகமும் இருக்கிறது, இது ஒன்றும் அழியவில்லை. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்பது சித்திரத்திலும் இருக்கிறது. இவருக்கு இது பல பிறவிகளின் கடைசி பிறவி. பிரம்மாவிற்கு ஜோடி கிடையாது. பிரம்மாவினுடையது தத்தெடுப்பு. புரிய வைக்க பெரிய உத்தி தேவை. சிவபாபா பிரம்மாவிற்குள் பிரவேசமாகி நம்மை அவருடையதாக மாற்றுகிறார். சரீரத்தில் பிரவேசமாக வேண்டும். அப்போதே ஆத்மா நீ எனது குழந்தை என்று சொல்ல முடியும். ஆத்மாக்கள் எப்போதும் இருக்கின்றன. பிறகு பிரம்மா மூலமாக படைப்பை படைக்கும் போது நிச்சயம் பிரம்மா குமார் குமாரிகள் இருப்பார்கள் தானே. அப்போது சகோதர சகோதரி ஆகிறார்கள். மற்ற பார்வை விலகுகிறது. நாம் சிவபாபாவிடமிருந்து தூய்மையாகும் ஆஸ்தி பெறுகிறோம். ராவணனிடமிருந்து நமக்கு சாபம் கிடைக்கிறது. இப்பொழுது நாம் ஆத்மா அபிமானியாவதால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. தேக அபிமானியாவதால் ராவணின் சாபம் கிடைக்கிறது. சாபம் கிடைப்பதால் கீழே இறங்குகிறோம். இப்போது பாரதம் ஜபிக்கப்படுகிறது. பாரதத்தை இவ்வளவு ஏழையாக விகாரியாக மாற்றியது யார்? யாரோ சாபம் கொடுத்திருக்கிறார் தானே. இது ராவண வடிவ மாயாவின் சாபம். ஒவ்வொரு வருடமும் ராவணனை எரிப்பதால் நிச்சயம் விரோதி தானே. தர்மத்தில் தான் சக்தி இருக்கிறது. இப்பொழுது நாம் தேவ தர்மத்தவராகிறோம். தந்தை புதிய தர்மத்தை படைக்க நிமித்தமாக இருக்கிறார். எவ்வளவு வலிமையான தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். நாம் தந்தையிடமிருந்து சக்தி பெற்று முழு உலகையும் வெற்றி பெறுகிறோம். நினைவு யாத்திரையில்தான் சக்தி கிடைக்கும். விகர்மங்கள் அழியும். அதனால் நாங்கள் மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறோம் என இந்த ஒரு உற்சாக செய்தியையும் கொடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த தர்மத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தான் ஹெவன் சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். இப்படி பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுத வேண்டும். இப்பொழுது ஆதி சனாதன தேவி தேவ தர்மத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருப்பது எல்லாவற்றையும் விட முக்கிய விஷயம் என்று தந்தை அறிவுரை தருகிறார். பிரஜா பிதா பிரம்மாவும் அமர்ந்து இருக்கிறார். பிரஜா பிதா பிரம்மகுமார் குமாரிகள் நாம் ஸ்ரீமத்துப்படி இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். இது பிரம்மாவின் மத்து கிடையாது, ஸ்ரீமத். பரம்பிதா பரமாத்மா சிவனுடையது. அவர் அனைவருக்கும் தந்தை. தந்தையே ஒரு தர்மத்தின் படைப்பையும் அநேக தர்மங்களின் அழிவையும் செய்கிறார். நீங்கள் ராஜயோகத்தை கற்று இப்படி ஆகிறீர்கள். நாம் இப்படி ஆகி கொண்டு இருக்கிறோம். இந்த பழைய உலகை எரிந்து சாம்பலாக வேண்டும் என்பதை அறிந்ததால் நாம் எல்லையற்ற சந்நியாசம் செய்திருக்கிறோம். அப்படி சாதாரண தந்தை புதிய வீடு கட்டுகிறார். அப்போது பழையதிலிருந்து விருப்பம் விலகுகிறது. இதை பழைய உலகம் என்று அழிய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இப்பொழுது உங்களுக்காக புதிய உலகை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் புதிய உலகிற்காகவே படிக்கிறீர்கள். அநேக தர்மங்களின் விநாசம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை சங்கம யுகத்தில் தான் ஏற்படுகிறது. சண்டை நடக்கும், இயற்கை பேரழிவுகள் வரும். சத்தியுகத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தபோது மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. மற்ற எல்லோரும் எங்கே இருந்தார்கள்? இந்த ஞானத்தை புத்தியில் வைக்க வேண்டும். அதற்காக இந்த ஞானம் புத்தியில் இருந்தால் மற்ற வேலை செய்ய முடியாது என்பது இல்லை. எத்தனை எண்ணங்கள் இருக்கின்றன. கடிதம் எழுத வேண்டும், படிக்க வேண்டும், கட்டிடத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். இருந்தும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறேன். தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் விக்கிரமங்கள் எப்படி அழியும்? இப்போது குழந்தைகள், உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் அரைக்கல்பத்திற்கு பூஜைக்குரியவராகிறீர்கள். அரைக்கல்பம் பூஜாரி தமோ பிரதானம், பிறகு அரைக்கல்பம் பூஜைக்குரியவர். சதோ பிரதானம் ஆத்மா பரமாத்மாவோடு யோகம் வைப்பதன் மூலமாக தங்கமாகிறது. நினைவே செய்து செய்து இரும்பு யுகத்திலிருந்து தங்க யுகத்திற்கு செல்வீர்கள். பதித்த பாவனர் என ஒருவருக்கே சொல்லப்படுகிறது. போக போக உங்கள் சப்தம் வெளிப்படும். இது அனைத்து தர்மத்திற்காகவும் இருக்கிறது. நானே பதித்த பாவனர் என்று தந்தை சொல்கிறார் என்பதை நீங்களும் சொல்கிறீர்கள். என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாவீர்கள். மற்ற எல்லா கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு செல்வீர்கள். எங்கே உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் நீங்கள் கேட்க முடியும். சத்தியுகத்தில் குறைவாக இருப்பார்கள். இப்போது அநேக தர்மங்கள் இருக்கின்றன. கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு எப்படி இருந்தோமோ அப்படியே நிச்சயமாகும். அதிக விவகாரத்துக்குள் ஏன் போக வேண்டும்? ஒவ்வொருவரும் வந்து அவரவர் பாகத்தை நடிப்பார் என்பது தெரியும். இப்போது அனைவரும் திரும்பி போக வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் சத்தியுகத்தில் இருக்கவில்லை. ஒரு தர்மத்தை படைத்து அநேக தர்மங்களை அழிக்கவே தந்தை வருகிறார். இப்பொழுது புது உலகின் ஸ்தாபனை நடக்கிறது.
பிறகு சத்தியுகம் நிச்சயம் வரும், சக்கரம் நிச்சயம் சுற்றும். அதிகமாக சிந்தனைக்குள் செல்ல வேண்டாம். நாம் சதோ பிரதானமாக மாறினால் உயர்ந்த பதவி பெறுவோம் என்பது முக்கிய விஷயம். குமாரிகள் இதில் ஈடுபட வேண்டும். குமாரியின் வருமானத்தை தாய் தந்தை சாப்பிடுவதில்லை. ஆனால் இந்த காலத்தில் ஆசை அதிகம் இருப்பதால் குமாரிகளும் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. இப்போது பவித்திரமாகி பவித்திர உலகின் எஜமானராக வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். நாம் ராஜயோகிகள். தந்தையிடமிருந்து நிச்சய ஆஸ்தி பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் பாண்டவ சேனையை சேர்ந்தவர்கள். நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டே நாம் சென்று அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். எவ்வளவு செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இந்த நிலையில் இருந்தால் எனக்கு என்ன பதவி கிடைக்கும் என தந்தையிடம் கேட்கலாம். பாபா உடனே சொல்வார், நீ சேவை செய்யவில்லை, அதனால் சென்று சாதாரண வீட்டில் பிறவி எடுப்பாய். பிறகு ஞானம் பெறுவதும் கடினம். ஏனென்றால் சிறு குழந்தையால் இவ்வளவு ஞானத்தை பெற முடியாது. இன்னும் 2-3 வருடங்கள் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது எதை படிக்க முடியும்? நீ சென்று ஏதாவது சத்திரிய குலத்தில் பிறவி எடுப்பாய் என்று தந்தை சொல்வார். கடைசியில் ஏதோ இரட்டை கிரீடம் கிடைக்கும். சொர்க்கத்தின் முழுமையான சுகத்தை அனுபவிக்க முடியாது. யார் முழுமையாக சேவை செய்வாரோ படிப்பாரோ அவரே நம்பர்வார். முயற்சிக்கு தக்கபடி முழு சுகத்தை பெறுவார். இப்பொழுது ஆகவில்லை என்றால் கல்ப ஆக மாட்டோம் என்ற கவலை இருக்க வேண்டும். நான் எத்தனை மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவேன் என்பதை ஒவ்வொருவரும் அறிய முடியும். எல்லோருக்கும் தெரிந்துவிடும். பிறகு விதி என்று சொல்லப்படும். மனதில் துக்கம் ஏற்படும் தானே. உட்கார்ந்தபடியே நமக்கு இப்படி ஆகிவிட்டது என நினைக்க நேரிடும். உட்கார்ந்தபடியே மனிதர்கள் இறந்தும் போகிறார்கள். எனவே அலட்சியமாக இருக்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். முயற்சி செய்து அழுக்கிலிருந்து தூய்மையாகி கொண்டே இருங்கள். வழி சொல்லிக்கொண்டே இருங்கள். நண்பர்கள் உறவினர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது இரக்கம் பட வேண்டும். இவரால் விகாரம் இல்லாமல் கீழான உணவு இல்லாமல் இருக்க முடியவில்லை என்பதை பார்த்த போதும் புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் சொல்வதை ஏற்கவில்லை என்றால் நமது குலத்தை சேர்ந்தவர் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முயற்சி செய்து தாய் வீட்டிற்கும் அம்மையார் வீட்டிற்கும் நன்மை செய்ய வேண்டும். இவர் நம்மோடு பேசுவதே இல்லை, முகத்தை திருப்பிக் கொள்கிறார் என்று சொல்லும்படி நடத்தை இருக்கக்கூடாது. எல்லோரிடமும் இணக்கமாக இருக்க வேண்டும். நாம் அவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். மிகுந்த கருணை உடையவராக வேண்டும். நாம் சுகத்தின் பக்கம் போவதால் பிறருக்கும் வழி சொல்ல வேண்டும். நீங்கள் குருடர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறீர்கள். நீ குருடருக்கு ஊன்றுகோல் என பாடப்படுகிறார்கள். கண்கள் எல்லோருக்கும் இருக்கின்றன, இருந்தும் அழைக்கின்றார்கள். ஏனென்றால் ஞானத்தின் 3வது கண் இல்லை. சாந்தி சுகத்தின் வழி சொல்பவர் ஒரு தந்தை மட்டுமே. இது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இப்போது இருக்கிறது. முன்னால் நீங்கள் புரிந்திருக்கவில்லை. பக்தி மார்க்கத்தில் எத்தனை மந்திரங்களை ஜபிக்கிறார்கள். ராம் ராம் என்று சொல்லி மீன்களுக்கு உணவு அளிக்கிறார்கள், எறும்புகளுக்கு உணவு அளிக்கிறார்கள். இப்போது ஞான மார்க்கத்தில் எதையும் செய்வதற்கு அவசியமில்லை. எண்ணற்ற பறவைகள் செத்து மடிகின்றன. ஒரு புயல் அடித்தால் எத்தனை பறவைகள் இறக்கின்றன. இயற்கை சீற்றங்கள் இப்போது மிக ஜோராக வரும். இப்போது ஒத்திகை நடந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் அழிந்தே ஆக வேண்டும். இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு போவோம் என்று உள்ளம் சொல்கிறது. அங்கே நாம் 1st கிளாஸ் மாளிகை கட்டுவோம். அப்படி கல்ப முன்னர் கட்டினோம். கல்ப முன்னர் எதை கட்டினோமோ அதையும் மீண்டும் கட்டுவோம். அந்த நேரம் அந்த புத்தி வரும். அதை பற்றி இப்பொழுது ஏன் நினைக்க வேண்டும்? இதற்கு பதிலாக தந்தையின் நினைவில் இருக்கலாம். நினைவு யாத்திரையை மறக்காதீர்கள். கல்பம் முன்னர் போலவே மாளிகை கட்டுவீர்கள். ஆனால் இப்பொழுது நினைவு யாத்திரையின் பொறுப்பை காப்பாற்ற வேண்டும். மேலும் நமக்கு தந்தை, டீச்சர், சத்குரு கிடைத்திருக்கிறார் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியில் மெய் சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். அமரபுரியின் எஜமானராவதற்கே நாம் வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். இந்த மகிழ்ச்சி நிலையாக இருக்க வேண்டும். இங்கே இருந்தால் பிறகு 21 பிறவிகளுக்கு அது நிலையாக இருக்கும். பலருக்கும் நினைவு கொடுத்து கொண்டே இருந்தால் தனது நினைவும் அதிகமாகும். பிறகு பழக்கமாகும். இந்த அப்பவித்திர உலகிற்கு தீ பிடிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். உலகில் உள்ள எல்லாம் அழியும் என்ற எண்ணம் பிராமணர்கள் உங்களிடமே இருக்கிறது. சத்தியுகத்தில் இதை பற்றி எதுவும் தெரியாது. இப்போது கடைசி நேரம் நீங்கள் நினைவின் முயற்சி செய்கிறீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. அழுக்கிலிருந்து தூய்மையாகும் முயற்சியில் சோம்பலாக இருக்கக்கூடாது. நண்பர்கள், உறவினர்கள் அனைவரிடமும் கருணை வைத்து புரிய வைக்க வேண்டும், விடக்கூடாது. 2. இவர் முகத்தை திருப்பிக் கொள்கிறார் என்று சொல்லும்படி நடத்த இருக்கக்கூடாது. கருணை உள்ளம் கொண்டு அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். மற்ற எல்லா எண்ணங்களையும் விலக்கி ஒரு தந்தை நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். சத்தியம், தூய்மை மற்றும் பயமின்மை ஆதாரத்தில் பிரதட்சம் செய்யும் வளமுறை யோகி ஆகுக. பரமாத்ம பிரதட்சத்திற்கு ஆதாரம் சத்தியம். சத்தியத்திற்கு ஆதாரம் தூய்மை மற்றும் பயமின்மை. ஒருவேளை எந்த விதத்திலாவது அசுத்தம், அதாவது சுத்தத்திலும் தூய்மையிலும் குறை இருந்தால், அல்லது தமது
தமோ குண சமஸ்காரங்களை வெற்றி பெற பிறரது சமஸ்காரங்களோடு இணங்கி செல்ல அல்லது உலக சேவை களத்தில் உங்கள் சித்தாந்தத்தை நிரூபிக்க பயமிருந்தால் பிரதட்சம் ஏற்பட முடியாது. அதனால் சத்தியத்தையும் பயமின்மையும் தாரணை செய்து ஒரு நோக்கத்தின் புதையில் இருக்கும் வலம் வரும் யோகி சகஜ ராஜயோகி ஆகுங்கள். அப்போது எளிதில் கடைசி பிரதட்சம் ஏற்படும். ஸ்லோகன்: எல்லையற்ற பார்வையும் உணர்வும் ஒற்றுமைக்கு ஆதாரம். அதனால் எல்லைக்குள் வராதீர்கள். அவ்யக்த செய்கை: அசரீரி மற்றும் விதேகி ஸ்திதியின் பயிற்சி அதிகமாக்குங்கள். அசரீரியாவது வயர்லெஸ் செட், வைஸ்லெஸ் ஆவதே வயர்லெஸ்ஸின் செட்டிங். கொஞ்சமாவது அம்சத்திலும் அம்ச அளவில் விகாரம் இருந்தால் அது வயர்லெஸ் செட்டை பயனற்றதாக்கிவிடும். அதனால் இப்போது கர்ம பந்தனத்திலிருந்து கர்மயோகி ஆகுங்கள். அநேக பந்தனங்களில் இருந்து முக்தி பெற்று ஒரு தந்தையின் சம்பந்தத்தை உணருங்கள். அப்போது சதா எவரடியாக இருப்பீர்கள். உள்ளே எந்த விகாரமும் ஒளிந்திருக்கவில்லை தானே என்பதை சோதனை செய்யுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.